ஹரே சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். மழை பெஞ்சின்னு இருக்கு. சொன்ன மாதிரி கரெக்டாக காலத்தால் கொஞ்சம் மழை வந்தது. ஸோ இன்றைக்கி மழை பெய்கிறது. சரி, இன்றைக்கி கிளைமேட்டு நல்லா இருக்குது. இது என்ன பண்ணலான்ட்டு தான் அது கொஞ்சம் சேஞ்சு பண்ணோம். ஸோ அது என்ன சமையல் பண்ணாங்கிறத, மாமி எப்படி பண்ணாங்கிறத எல்லா டீட்டெயிலாக சொல்லுவாள். எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள். என்னென்னா, சேப்பங்கிழங்கு போட்டு மோர் குழம்பு வச்சேன். சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு. ஆமாம். எப்படி பண்ணீங்க? அது தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு அரைச்சுட்டேன். அப்புறம் ஒரு கப்பில் தயிர், இன்றைக்கி நேற்று உரக்கூத்தி வச்ச தயிர் ஒரு சின்ன கப்பு. அப்புறம் முந்தா நேற்று மோர் எல்லாத்தையுமா கலந்து, கொஞ்சம் புளிச்ச மோர், கொஞ்சம் புளிக்காத தயிர் எல்லாத்தையும் கலந்து, கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடல மாவு போட்டு இந்த அரைச்ச தேங்காய் விழுதை போட்டு கலந்து வச்சுட்டேன். சேப்பங்கிழங்க சாத்தோட குக்கரில் வேக வச்சுட்டேன். தானுக்கு. ஸோ அதை இது பண்ணிவிட்டு மோர் குழம்பு வச்சுட்டு கடுகு, தேங்காய் எண்ணெயில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சுட்டு மோர் குழம்பை ஊற்றி நல்லா கிளறிண்டே இருந்தேன். நல்லா கொதிச்சு விட்டு கொதிச்சா ஒன்று லைட்டாக கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டேன். அதான் மோர் குழம்பு, சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு. அப்புறம் பாக்கி வெண்டைக்காய் இருந்தது. காயெல்லாம் இனிமேல் நாளைக்கு தான் வாங்க போகிறீங்க. பாக்கி வெண்டைக்காயை புளிப்பச்சடி பண்ணிட்டேன். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு புளிப்பச்சடி, கடுகு, உளுத்தம்பருப்பு, தேங்காய் எண்ணெயில் தாளிச்சுட்டு அப்புறம் இந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் வதக்கிட்டு இந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா சுருளை வதங்கின அப்புறம் துளி மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். அப்புறம் புளி கொஞ்சம் சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து கரைச்சி ஊற்றினேன். அவ்வளோதான். நல்லா கொதிச்ச உடனே இதை ஆஃப் பண்ணிட்டேன். புளிப்பச்சடிக்கு வெண்டைக்காய் பொடி பொடியாக நறுக்கிருக்காங்க. ஆமாம், அது கடைஞ்சிடுவேன். அப்படியே அது வேக வேக கடைஞ்சிட்டே வந்தேன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அது காமிக்கிறது. ஆமாம், இந்த பாருங்க இப்படி இருக்கும் புளிப்பச்சடி. ஸோ அது காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு, சேப்பங்கிழங்கு மோர் குழம்புக்கும் புளிப்பச்சடிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அடிஷ்னலாக மாறி பார்த்தீங்கன்னாக்கா இட்லி கரைச்ச போது அந்த உளுந்த ஒரு கை எடுத்து வடை போடுறதுக்கு எடுத்திருக்கேன். இதான் வடை 8 வடை வந்துருக்கு. ஒரு குணுக்கு மாதிரி போட்டு அதை அதில் போட்டுருவேன் பாக்கியே. ஸோ அப்பளம் மோர் குழம்பு சேர்த்துக்கு உளுந்தப்பளம் பொறுத்து உளுந்தப்பளம். ஸோ இதுதான் இன்றைக்கி நேரத்தில் மெனு. ஏதாவது டவுட் வந்தோம்னாக்கா மாமிகிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.